அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. தயவு செஞ்சு தமிழ்நாட்டு பக்தர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எந்த வீடியோவுமே நான் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். எதனாலனா முதல்ல சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் யாருன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சபரிமலைக்கு போங்க. உங்களுடைய வழிபாடுங்கிறது இன்னும் ரொம்பவே அற்புதமாக அந்த இடத்துல உங்களால் உணர முடியும். அதாவது இன்னைக்கு நீங்கள் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை நீங்கள் பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு இந்த சிலையை நீங்கள் பார்க்குறீங்க. நாம் என்ன நினைப்போம், சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் பார்த்தீங்கன்னா புலி மேலே உட்காந்துருக்காரு அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்துருக்கிற வாகனம் பார்த்தீங்கன்னா புலி வாகனம். அது சோழர்களையும் அவர் கையில் வச்சிருக்கிற அந்த வில்லு பார்த்தீங்கன்னா சேரர்களையும், அவர் ஐயப்பன் பார்த்தீங்கன்னா பாண்டிய குலத்தின் ஒரு மாபெரும் ஒரு அரசன். அதாவது பார்த்தீங்கன்னா கலியுகத்து ஒரு அரசன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தமிழ் ஜாதிக்கும் ஒவ்வொரு குலதெய்வ கோயில் இருக்கும், ஒவ்வொரு குலதெய்வ வழிபாடு இருக்கும். உதாரணத்துக்கு ஐயனார் அப்பனா இருக்கலாம், 18ஆம் படி கருப்புசாமியா இருக்கலாம், அம்மனா இருக்கலாம், இருசாய் அம்மனா இருக்கலாம், திரௌபதியா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு குலதெய்வம் சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் இனத்துக்கு இருக்கும். அது மாதிரி சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு குலதெய்வம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மாளிகைபுரத்து அம்மன் சொல்லி கேரளாவில் நம்ம வழிபடுறோம் பார்த்தீங்களா, இது ரெண்டுமே ஒன்று தான். மதுரை மீனாட்சி அம்மன்ங்கிறது தமிழ்நாட்டில் நம்ம அப்படி பேர் சொல்கிறோம். அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா மாளிகைபுரத்து அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேரளாக்காரங்க தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டாங்க, பாண்டிய நாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே சங்க காலத்துல இருந்தே இருக்கு. அதே மாதிரி 1940க்கு மேல சபரிமலையில ஒரு தீ விபத்து ஏற்படுது. அதுல சபரிமலை முழுக்க சிலையா இருக்கட்டும் கோயிலா இருக்கட்டும் சேதாரம் அடைஞ்சிருதுங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காரங்க சுவாமி மலையில இருந்து தான் இப்ப நம்ம சபரிமலையில நம்ம வழிபடுறோம் பாத்தீங்களா, அந்த சிலையை செய்யறாங்க. அதாவது அப்பவே பார்த்தீங்கன்னா 1947க்கு மேல சுவாமி மலையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட ஒரு சிலை தான் இன்னைக்கு நம்ம வழிபட்டு இருக்கோம் சபரிமலையில. சரிங்களா, இதை நல்லா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி 18 படிங்கிறது பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களையும் 18 படி கருப்புசாமிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்தோட ஒரு மாபெரும் ஒரு அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சபரிமலைக்கும் மாபெரும் ஒரு வரலாற்று பயணம் அப்படிங்கிறது இருக்கு. இது உண்மை, முழுக்க இது உண்மை. அதாவது இப்போ மொழி வாரியான ஒரு மாநிலங்களாக நம்ம பிரிக்கப்படும் போது இது எல்லாமே மாறி இருக்கலாம். ஆனால் நீங்கள் வழிபடுறது உங்கள் இனத்தின் மாபெரும் ஒரு தமிழ் கடவுள் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதை எதற்காக நான் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் கோயிலுக்கு சபரிமலைக்கு போகும்போது அந்த உணர்ச்சிங்கிறது உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால தான் தமிழ் மக்களுக்கு ஐயப்பன் மேலே அளவற்ற பாசம். அதனால தான் ஐயப்பனுக்கும் தமிழ் மக்கள் மேலே அளவற்ற பாசம். இதை மட்டும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுட்டு கோயிலுக்கு போங்க.